கூட்டமாக அமைத்து ஒரு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மானாமதுரை கிழக்கு ஒன்றியம் இளைஞரணி சார்பாக தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய இளவல் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வேங்கை சுந்தர் அவர்களுக்கும், என் அன்பிற்கினிய அப்பா ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் துரை ராஜாமணி அவர்களுக்கும், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் காளிதாஸ் அவர்களுக்கும், கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும், கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் கணேசன் அவர்களுக்கும், கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பரத்குமார் அவர்களுக்கும், கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் வினோத்குமார் அவர்களுக்கும், கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சிவராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், மேலும் சிறப்புரை வழங்கக்கூடிய என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் என் பேரன்பிற்கினிய அப்பா KR பெரியகருப்பன் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் மாநில இலக்கிய அணிப்புரவலர் பேரன்புமிக்க அப்பா தென்னவன் அவர்களுக்கும், என் பேரன்புமிக்க சகோதரி முன்னாள் அமைச்சர் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் மானாமதுரை சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கும், எனக்கு பின்னால் உரை நிகழ்த்தக்கூடிய இளம் பேச்சாளர் சார்மதி அவர்களுக்கும், என் அன்பிற்கினிய அப்பா திருப்பவனம் பேரூராட்சி தலைவர் மாவட்ட துணை செயலாளர் சேங்கைமாறன் அவர்களுக்கும், தலைமை செயற்குழு உறுப்பினர் அப்பா ராமையா அவர்களுக்கும், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மாவட்ட கவுன்சிலர் அன்பிற்கினிய இளவல் நாகனி செந்தில்குமார் அவர்களுக்கும், நகர்மன்ற தலைவர் மானாமதுரை அன்பிற்கினிய அண்ணன் மாரியப்பன் கெனடி அவர்களுக்கும், பேரன்பிற்கினிய அண்ணி மாவட்ட மகளிரணி செயலாளர் பவானி கணேசன் அவர்களுக்கும், அன்பிற்கினிய அண்ணன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் கதி ராஜ்குமார் அவர்களுக்கும், மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் அன்பு அண்ணன் நாராயணன் அவர்களுக்கும், பேரன்புமிக்க அப்பா நகரக்கழக செயலாளர் மானாமதுரை பொன்னுச்சாமி அப்பா அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர் அன்பு அண்ணன் அண்ணாதுரை அவர்களுக்கும், ஒன்றிய கழக செயலாளர் மானாமதுரை முத்துச்சாமி அண்ணன் அவர்களுக்கும், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பேரன்புமிக்க அண்ணன் நார்ஜாங்கம் அவர்களுக்கும், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அன்பு அண்ணன் மணலூர் பொற்கோ அவர்களுக்கும், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பேரன்பிற்கினிய அண்ணன் ஜெயமூர்த்தி அவர்களுக்கும், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் பேரன்பிற்கினிய அண்ணி லதா அண்ணாதுரை அவர்களுக்கும், மாவட்ட கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் அன்பிற்கினிய அண்ணன் சண்முகநாதன் அவர்களுக்கும், மேலும் கிழக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், மாவட்ட அணி துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும், கிழக்கு ஒன்றிய சார்பு அணி நிர்வாகிகள் துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும், ஒன்றிய நகர அணி அமைப்பாளர் அனைவருக்கும், செய்களத்து ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியுரை நவளக்கூடிய திரு பே மலைச்சாமி முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் கிளை செயலாளர் பொன்னக்குளம் அவர்களுக்கும், கிழக்கு ஒன்றிய சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் அன்பிற்கினிய அண்ணன் சங்கீஸ்கான் அவர்களுக்கும், இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மகளிரணி நிர்வாகிகளுக்கும், மகளிர் பெருமக்களுக்கும், எனக்கு வயதில் மூத்தோர்களுக்கும், இளையோர்களுக்கும், பெயரை சொல்ல முடியாத நேரம் கருதி மட்டுமே சொல்ல முடியாத காரணத்தினால் என் பேரன்புமிக்க என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் அன்பிற்கினிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஏன் கூடியிருக்கோம் அப்படின்னா, கலைஞரினுடைய பிறந்த நாள் விழாவினுடைய கூட்டமாக இது அரங்கேறி இருக்கிறது. மேலும் நம்மளுடைய கழக தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். கலைஞரை பற்றி நான் பேசுவதை விட எனக்கு வயதில் மூத்தோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா கலைஞர் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் அருகில் நின்று அவரினுடைய ஒரு சாணக்கியத்தனம் என்று சொல்வார்கள், அவரினுடைய அரசியல் தந்திரம் என்று சொல்வார்கள், அவருக்கு ஒரு வியூகம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதையெல்லாம் அருகிலிருந்து அமர்ந்து பார்த்த அளவிற்கு நான் சிறுபிள்ளையாக இருப்பதால் முதலில் அவரோடு இருந்து அவரோடு பயணித்த என் கழக முன்னோடிகளுக்கு என் அன்பிற்கினிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞரை நான் பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது வியந்து போகிறேன். ஏனென்று சொன்னால், எனக்கு வயதுல மூத்த அம்மாமார்கள் ஆத்தாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கெல்லாம் கலைஞரை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட கலைஞர் அவர்களை பேசும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, கலைஞர் அவர்களை எப்படி ஒப்பிடணும் தெரியுமா? நான் அவரை ஒரு விளையாட்டு வீரனோடு ஒப்பிடுறேன். ஏன் கலைஞர் அவர்களை நம்ம விளையாட்டு வீரரோடு ஒப்பிடணும் அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம செய்குளத்தூர்ல இந்த சமத்துவபுரத்துல ஒரு பிள்ளை ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுது. அது என்ன நினைக்கும் அப்படின்னா, நம்ம எப்படியாவது ஓடி ஜெயிக்கிறணும், நம்ம எப்படியாவது முதலிடத்தை பெற்றுவிட வேண்டும், அந்த கோப்பையை நம்ம வாங்கி அலங்கரித்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாட்ட காமிக்கணும்னு நினைக்கும். ஆனா கலைஞரினுடைய வியூகம் அப்படிப்பட்டதல்ல. உசைன் போல்ங்கிற ஒரு விளையாட்டு வீரரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்வதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நிறைய தடவை அந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற முடியல, தோத்து போயிடுறார். ஆனால் அந்த உசேன் போல் என்ன நினைக்கிறார் தெரியுமா? நம்ம ஜெயிக்கணுங்கிறத விட
எவ்வளவு நேரத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத அந்த உசேன் போல்ட் அவர்கள் எப்பொழுது நம்ம விளையாட்டு போட்டியில் விளையாடினாலும் அதை சிந்தித்துக் கொண்டே விளையாடக்கூடிய ஒரு மனிதர். அதே போலதான் நம்மளுடைய கலைஞர் அவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் எப்படி ஒரு விளையாட்டு வீரன் வெற்றியை விட முக்கியமானதாக கருதக்கூடிய காலம் இருக்கு பாருங்க. இப்ப ஒரு 100 மீட்டர் ஓட்டத்துல ஓட ஆரம்பிக்கிறோம், குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும் போது வெற்றியை நோக்கி இலக்கை அடைவதை விட எவ்வளவு நேரத்தில் நம்ம சாதனை படிச்சா நம்ம அந்த கின்னஸ் புத்தகத்துல இடம் பெறலாம். அப்ப அவனுடைய நோக்கம் என்ன? வெற்றியை விட அந்த காலம் என்பது எவ்வளவு நேரத்துல நம்ம ஜெயிக்கணும். அப்ப கலைஞர் என்ன யோசிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த ஆட்சி அதிகாரத்தில், நம்ம இந்த அரசியல் வாழ்வில் இருக்கும் நேரத்தில், காலத்தில் மிக நேரமாக, மிக துல்லியமாக, என்னால் எப்ப வேணாலும் எந்த நேரத்திலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் கலைஞர் அவர்கள் என்ன யோசித்தார் தெரியுமா? ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காலமும் நான் மக்களுக்காக உழைக்க வேண்டும், மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டும், மக்களுக்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் என்பதுதான் கலைஞரனுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. அதனால்தான் கலைஞர் அவர்களை விளையாட்டு வீரரோட ஒப்பிடுறோம். ஐயா நிறைய சொன்னாங்க. முக்கியமாக கலைஞர் அவர்களினுடைய ஒரு பெருமையை சொல்ல வேண்டும்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய முதலமைச்சர்களை பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட முதலமைச்சர்களில் ஒரு கவிதை எழுத தெரிந்த, ஒரு இலக்கியம் படித்த, ஒரு திரைப்படத்தில் வசனம் எழுத தெரிந்த, இப்படி எல்லா விதத்திலும் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட முதலமைச்சராக ஒரு ஆட்சி கட்டளில் அமர்ந்திருக்கிறார், நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான். இப்ப நான் பராசக்தி படத்தை பார்ப்பதை விட எனக்கு முன்னோடிகள், வயதுல மூத்தோர்கள், என்னுடைய அம்மாச்சிமார்கள், அப்பதாமார்கள் எல்லாம் உட்கார்ந்துருப்பீங்க. நீங்கெல்லாம் பராசக்தி படத்தை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா கலைஞர் அவர்களுடைய வசனத்தை பார்க்கிறோம். பூம்புகார்ல ஒரு வசனத்தில் தமிழ் மொழியை அங்கீகரிக்கிறார் பாருங்க. எப்படி தெரியுமா? ஒரு தமிழ் மீது பற்று கொண்ட அன்பால், பாசத்தால், பேரன்பால் அந்த தமிழை எப்படி ஒரு மனிதன் வர்ணிக்கிறார்னு பாருங்க. மனம் கமழும் தமிழே, மனம் கமழும் தாயே, அன்பு தமிழே, அன்பு விழியே, இன்ப மொழியே, உயிரான மொழியே, உயர்வான உலக மொழியே, உன்னை ரசிப்பதை தவிர, உன்னால் நேசிப்பதை தவிர எனக்கு வேறு பணி எதுவும் இல்லையம்மா. உன்னை தீந்தமிழ் சொல்லெடுத்து பாராட்டி, கற்பனை தேன்கலந்து சுவையூட்டி உனக்கு பூம்புகார் என்ற காவியத்தை படைத்திருக்கிறேன்னு இந்த வசனத்தை கலைஞர் அவர்கள் எழுதும் பொழுது அவரினுடைய ரத்தமும் சதைக்குள்ளும் அந்த தமிழினுடைய ஆர்வம் எப்படி இருந்திருக்கிறது என்பது எங்களுடைய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு அவரோடு பயணிக்க முடியவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பு வருது. அது மட்டுமல்ல, மக்களுக்காக சிந்தித்திருக்கிறார் மனிதன். எப்படி சிந்தித்திருக்கிறார்னா, தமிழ் மொழியை நேசிப்பது இருக்கட்டும், அந்த தமிழ் மொழியை வாழ வைக்க வேண்டும். இன்னைக்கு ஒன்றிய பிஜேபி மோடி அரசு இருக்கு பாருங்க, மோடி அரசு, இந்த மோடி அரசு நம்மளுடைய தமிழ் மொழியை அழிக்க பார்க்குது. நம்ம பிள்ளைங்க தமிழ் மொழியில படிக்க கூடாதுன்னு சொல்லுது, ஹிந்தியில படிங்கன்றாங்க. ஏன்? நம்ம தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிறார்கள். எப்படி வடநாட்டுல பூரா நாங்கள் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்ன கொண்டுட்டு வர்றாங்க, அதை கொண்டுட்டு வந்து ஹிந்தி படிங்கன்னு சொல்லி அந்த மாநிலங்கள்லாம் தாய்மொழியில, நமக்கு எப்படி தாய்மொழி தமிழ் இருக்கு பாருங்க, அது மாதிரி அந்த மாநிலங்கள்ல ஒரு தாய்மொழி இருக்குங்க. நம்மளுக்கு எப்படி தாய்மொழி தமிழோ அந்த மாநிலத்துல குஜராத்னு ஒரு மொழிக்கு குஜராத்தின்னு ஒரு மொழி இருக்கும். இவங்க என்ன பண்ற, இந்த மோடி அரசு என்ன செய்யுது தெரியுமா? அந்த மாநிலத்துல போய்கிட்டு புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்ன கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து இப்படியே ஹிந்தி படின்னு பிள்ளைகளை புகுத்தி அந்த குஜராத்ல இருக்க போற மக்களுக்கு குஜராத்திங்கிற ஒரு தாய்மொழியே இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அங்க பிள்ளைகளினுடைய படிப்பே இல்லாம போயிடுச்சு. ஒரு தாய்மொழிங்கிறது, நம்மை பெற்றெடுத்த தாயை நாம் எவ்வளவு நேசிக்கிறோம், 10 மாதம் கருவறையில் நம்மை தாங்கி இருந்த தாயை எவ்வளவு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பேசுறோம் பாருங்க, அம்மா அப்பா நம்ம தமிழ் மொழியில பேசுறோம்ல, அந்த தமிழ் மொழியை நேசிக்கணும். அந்த தமிழ் மொழியை நேசிப்பது மட்டுமல்ல, வாழ வைக்க வேண்டும். நம்ம இல்லைனாலும் அந்த தமிழ் மொழி உயர வேண்டும் நினைத்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை எதுக்கு உதாரணமா சொல்றேன்னா, இந்த வடக்குல நம்ம ராமாயணத்தை தெரிஞ்சிருப்போம். எப்படி ராமன் தான் பெருசு, சீதை தான் பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர்கள் மத்தியில் நம்மளுடைய தமிழிலும் காவியம் இருக்கிறது. கண்ணகி என்ற ஒருத்தி இருந்திருக்கிறாள், வள்ளுவன் என்ற ஒரு பெருமகனார் இருந்திருக்கிறார், ஈரடியில உலகையே ஆண்டிருக்காங்க.
நம்ம எப்படி வாழ வேண்டும், நம்ம எப்படி வளர வேண்டும்ங்கிறது திருக்குறள்ல சொல்லியிருக்கு. நம்மளுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துலையும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு பள்ளிக்கு போனோன்னே சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட வள்ளுவனை மறைத்தவர்கள் இந்த ஒன்றிய பிஜேபி மோடி அரசாங்கம். இதை அப்பயே தகர்த்தெறிந்தவர் தான் நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதைத்தான் இன்னைக்கு நம்ம அவருக்கு பிறந்த நாள் விழாவை கொண்டாட வேண்டும். இத்தனை காலம் அவர் இருந்து இல்லாமல் இருந்தாலும் நம் நெஞ்சத்தில் நிறைந்திருக்கிறார் என்பதால் நாம் அவருடைய திட்டங்களை எல்லாம் தொடர்ச்சியாக வீதி வீதியாக தெருக்கள் தெருக்களாக நம் சாலையோரங்கள் வாயிலாக நான் அவருடைய திட்டங்களை ஒவ்வொருவரும் நம் மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்களினுடைய நினைத்து பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு மனிதர் இருந்திருக்கிறாரான்னு பார்க்க முடியுது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கன்னியாகுமரிக்கு எல்லாரும் போயிருப்பீங்க, எல்லாரும் கடற்கரையை பார்க்க போயிருப்பீங்க. கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறையை பார்த்திருப்பீங்க, அந்த கப்பல்ல இருந்து விவேகானந்தர் பாறையை போய் பார்த்திருப்பீங்க. ஆனால் இதற்கு பின்னால் ஒன்று இருக்கிறது. இதை கலைஞர் ஆழ அறிவாக சிந்தித்திருந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நாம் கன்னியாகுமரியே மறந்து நான் விவேகானந்தர் பாறைக்குத்தான் போகிறேன், யார்கிட்ட வேணாலும் சொல்லுவோம், விவேகானந்தர் பாறை பார்த்துட்டு வந்துட்டோம். அப்ப இப்பொழுது வானுயர நிற்கிறார் பாருங்க திருவள்ளுவர். 133 அடியில் திருவள்ளுவர் உயர்ந்து நிற்கிறாரே கன்னியாகுமரியில். அப்பொழுது அவர் இல்லை. அப்பொழுது கலைஞர் என்ன சிந்தித்தார் தெரியுமா? இந்த விவேகானந்தரையும் அவர்களினுடைய காவி சாயத்திற்குள் அடைக்க பார்த்தார்கள் இந்த மோடி அரசு. காவி கொடியை பறக்க விட்டு ஒரு உன்னத மனிதராக இருந்த விவேகானந்தரையும், இப்ப எப்படி வள்ளலார் இருக்கார் பாருங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்னார். அந்த வள்ளலாரை எப்படியாவது இவர் எங்கால் தான் அப்படின்னு அவங்களுக்குள்ள அடைக்க பார்த்தாங்க. திருவள்ளுவர் உட்கார்ந்து இருந்தாரு, திருவள்ளுவரையும் போய் காவி சாயம் அடிச்சு அவங்களுக்குள்ள அடைக்க பார்த்தாங்க. அடைக்க முடியல. அங்க முன்னாடி நிக்கிறாரு பாருங்க ஒரு சிம்ம சொப்பனமாக தந்தை பெரியார்னு, அவரை மட்டும் அவங்களால அசைக்கவே முடியல. ஏன்னா இப்படி ஒரு தடியும் தாடியும் கொண்ட ஒரு பெருங்கிழவன் சிம்ம சொப்பனமாக நிற்கிறார் என்பதால் இந்த ஒன்றிய பிஜேபி அரசுக்கு தமிழ்நாடு முழுவதும் இங்க காலூன்ற முடியலைன்னா ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அங்க நிற்கிறார் பாருங்க சிலையாக தந்தை பெரியார், அவர்தான். அவரினுடைய வழிகாட்டுதல்ல தான் இந்த திராவிட சித்தாந்தம் உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்களிலிருந்து இன்னைக்கு நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி திராவிட சித்தாந்தம் என்பது இந்த இவர்களினுடைய கொள்கைகளின் வழிகாட்டிகளை தாங்கி நிற்கிறது என்று சொன்னால் அது தொடர்ச்சியாக இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் சேரும் என்பதால் தான். அதனால்தான் இன்னைக்கு நம்மளுடைய கழக தலைவரும் அதை தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்க்கிறார். நம்மளுடைய கலைஞர் அவர்கள் ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்க்கிறாங்க. அப்ப இந்த கன்னியாகுமரியினுடைய விவேகானந்தர் பாறையை இவர்கள் இந்த காவிச்சாயம் பூசி அடைக்கும் பொழுது இங்க கன்னியாகுமரியில லெமுரியா கண்டம்னு ஒரு கண்டம் இருந்திருக்குங்க. லெமுரியா கண்டம் குமரி கண்டம்னு. அந்த குமரி கண்டத்துல நம்மளுடைய தமிழர்கள் ஆதித்தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்ற குறிப்பு ஒன்று இருக்கிறது. ஆகவே இங்கு தமிழர்களுக்கான ஒரு அடையாளம் எழும்பியாக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வானுயர 133 அடியில நம்மளுடைய திருவள்ளுவர் வள்ளுவ பெருந்தகைக்கு சிலை அமைத்தார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எங்க போனாலும் வள்ளுவ பெருந்தகையை அங்க கன்னியாகுமரிக்கு செல்லும் பொழுது குனிந்து பார்க்க கூடாது, நிமிர்ந்துதான் நம் பிள்ளைகள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நிமிர்ந்த சிலையை நிறுவியவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அப்பா சொன்னாங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள். இன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஆண்களை விட பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், பெண்கள் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை கணக்கெடுத்து பார்த்தால் பெண்களினுடைய ஒரு முன்னோட்டம், அவர்களினுடைய வளர்ச்சி, அவர்களினுடைய என்ன கலந்துரையாடல், அதன் மூலம் நம் நாடு எப்படி முன்னேறுகிறது என்பதைத்தான் அளவீடு செய்கிறார்கள். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் நம்முடைய திராவிட சித்தாந்தமாகட்டும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அப்பா சொன்னாங்க, நம்மளுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்லையும் நம்மளுடைய கலைஞர் அவர்கள் என்ன செஞ்சாரு, ஆண்கள் மட்டும் அரசியல்ல இருந்தது மட்டும் இல்லாம பெண்களும் அரசியலுக்கு வர வேண்டும், பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும். அடுப்படியில் உட்கார்ந்து நம்மளுடைய சமையல் வேலை மட்டும்தான் பெண்களுக்கு இல்லை, அவர்களுக்கு எல்லா துறைகளிலும் உயர வேண்டும். முக்கியமாக உரிமை இல்லை, அவர்கள் ஒரு மூலையில் இருக்கிறார்கள், அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று ஒரு காலத்துல ஒரு வர்ணாசிரம தர்மம் சொல்லி பிறப்பின் அடிப்படையில தான் தலையில பிறந்தா சொல்றாங்க பாருங்க, தலையில பிறந்தவன் தான் உயர்ந்தவன், மற்றவர்கள் எல்லாரும் காலில தொடையில பிறந்தவர்கள்லாம் சூத்திரர்கள்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க இந்த மேல இருக்கக்கூடியவங்க. அவர்களுக்கு மத்தியில் கலைஞர் என்ன யோசிக்கிறார் என்றால், ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமம். அவர்கள் எப்படி ஆண்கள் அரசியலிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் பெண்களும் அதற்கு சமமாக
ஒரு துடிப்பான முறையில் அரசியலில் ஈடுபடுவார்கள், அவர்களுக்கான வேலைகளை செவ்வனே செய்வார்கள் என்பதை ஆராய்ந்து அப்பொழுதே அடித்தளம் போட்டவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள். அரசியல்ல மட்டும் இல்ல, வேலை வாய்ப்புலையும் இன்னைக்கு ஒரு ஏஇயா இருக்காங்க, ஒரு டிஆர்ஓவா இருக்காங்க, நம்மளுடைய மானாமதுரை சட்டமன்ற பேரவை உறுப்பினர் ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். இன்று கலைஞர் அடித்தளம் விடவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய மானாமதுரை சட்டமன்ற பேரவைக்கு அக்கா தமிழரசி அவர்கள் இன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு அரசியலாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு இளைய தலைமுறை பிள்ளையாக, ஒரு பெண் பிள்ளையாக இந்த இடத்துல வந்து இந்த ஒளி வாங்கிய பிடிச்சு பேசுறோம் பாருங்க ஒரு பெண்களா. என்னுடைய ஆத்தாமார்கள் அப்பத்தாமார்கள்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. ஒரு காலத்துல பெண்கள் வெளியில வர முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மள ஓரத்துல உட்கார வச்சிருவாங்க. வயதுக்கு வந்துருச்சா அடுத்த கட்டமே திருமணம் பண்ணிடணும். அடுத்து படிக்கிறோமா, படிக்க ஆசை இருக்கா, வேலைக்கு போகணுமா, வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை, எதையுமே கேட்க மாட்டேன். ஏனென்றால் அப்ப இருந்த சமூகம் என்ன சொன்னதோ அதை நிர்ணயித்துக் கொண்டு வயது வந்த பிள்ளைகளை உடனடியாக நீங்கள் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி இருந்த சமூகத்தை மாற்றி சமத்துவம், சமூக நீதி, இப்படிப்பட்ட கொள்கைகளை இதெல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய சமத்துவபுரத்தில் பேசுவது என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் தந்தை பெரியார் அவர்கள் என்னென்னலாம் தீர்மானம் செய்தார்களோ, என்னென்னலாம் கனவுகள் கண்டாரோ, அதையெல்லாம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த கனவை நினைவாக்கியவர். அதை ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அப்பா சொன்னாங்க பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்று. ஒரு காலத்துல பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கிடையாது. என்னன்னா நம்ம போய் ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொத்தில் பங்கு உண்டு, சொத்து ஆம்பளை பிள்ளைங்கன்னா ஆம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் அதை யோசித்தார். அதற்கு முன்னதாகவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறார் பாருங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பார்லிமெண்டை விட்டு வெளியே வர என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்ப அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். பார்லிமெண்டை விட்டு வெளியே வந்து This house is freedom of symbol. இது ஒரு சுதந்திரத்தின் அடையாளம். எது? இந்த பார்லிமெண்ட். ஏன் இதை விட்டு வெளியே வருகிறீர்கள் என்று அண்ணல் அம்பேத்கரை பார்த்து கேட்கிறார்கள். நீங்கள் ஒரு அமைச்சர், சட்ட அமைச்சராக இருக்கிறீர்கள், ஏன் வெளியே வருகிறீர்கள்? ஏன் இந்த பதவியை நீங்கள் ராஜினாமா செய்கிறீர்கள் உடனே என்று கேட்கும் பொழுது, நான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவன், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கர்த்தா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சரை ராஜினாமா செய்கிறார் என்றால் ஏன் தெரியுமா? அந்த சட்ட அமைச்சரை அவர்கள் வெளியே கேட்கிறார்கள். ஏன் வெளியேறினீர்கள் அம்பேத்கர் அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு என்னுடைய வாய்ப்பு, நான் விடுதலை பெற வேண்டிய வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அந்த இடத்தில். என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது, இங்கு பிறப்பால், சாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை விட ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோராக பெண்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு நான் உரிமை பெற்று தர வேண்டும், விடுதலை பெற்று தர வேண்டும். அதனால் சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும், என் பெண்களுக்கு உரிமை தர வேண்டும் என்ற அமைச்சராக, ஒரு சட்ட அமைச்சராக குரல் எழுப்பிய பொழுது அண்ணல் அம்பேத்கருக்கு தடை போட்டிருக்கிறார்கள். யாரு? அப்ப இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் சொல்கிறார், அண்ணல் அம்பேத்கர், நீங்கள் பெண்களுக்கு வந்து இந்த உரிமை குரல் கொடுத்து இந்த சட்ட திருத்தத்தை திருத்த வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வரும்பொழுது இதற்கு நான் கையெழுத்திட மாட்டேன் என்று அவர் கூறும் பொழுது, என் பெண்களுக்கு இங்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் இந்த சட்ட அமைச்சரை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி அம்பேத்கர் அவர்கள் வெளியே வருகிறார்கள். அதை தந்தை பெரியார் அவர்கள் யோசித்தார், பெண்ணுரிமைக்காக பாடுபட்டார். அப்பொழுது நம்ம கலைஞர் இருக்கார் பாருங்க, அவருடைய வயது 5. எப்ப? செங்கல்பட்டு மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் பேசுகிறார்கள், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், இதை சட்ட வடிவமாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கலைஞர் அவர்களுக்கு வயது 5. ஆனால் தந்தை பெரியார் அவர்களினுடைய கனவை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கனவை அந்த வெளியே வந்து அம்பேத்கர் சொல்லும் பொழுது, ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த இந்த இடத்தில் நான் பதிவு செய்யணும். என்ன தெரியுமா? அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், ஒரு நாள் வரும், ஒரு தலைவன் வருவான், அப்பொழுது இந்த நான் நினைத்த சித்தாந்தத்தை அரசியல் வடிவமாக்கி என் மக்களுக்கு விடியல் தருவான் என்று அன்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லிவிட்டு சென்றார். அந்த தலைவன், அந்த நாள் 1989 மே 6. அந்த ஒப்பற்ற தலைவன் யார் தெரியுமா? டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் என்ன நினைத்தார் தெரியுமா? 5 வயதில் செங்கல்பட்டு மாநாட்டில் தந்தை பெரியார் பேசுகிறார், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று.
அதை அரசாணை பிறப்பித்து சட்ட வடிவமாக்கியவர் யாருன்னா நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆணுக்கு பெண் நிகர் சமம், ஆணுக்கு பங்கு உண்டா பெண் பங்கு உண்டு என்று தந்தை பெரியார் அம்பேத்கர் நினைத்ததை கொண்டு வந்தவர் நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அப்ப திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட சித்தாந்தமும் எப்படி யோசிக்குது பாருங்க. இந்த காலத்தில் நாம் சுயநலமாக நம் வீட்டில் உள்ள நபர்களை மட்டும் நம் பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும், நம் கணவர் நன்றாக இருக்க வேண்டும், இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூக காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா சொல்கிறார், டிஎம்கே இஸ் நாட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இது ஒரு அரசியல் கட்சி மட்டும் அல்ல. இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. டிஎம்கே இஸ் எ சோசியல் மூவ்மெண்ட். இது ஒரு சமூக இயக்கம். இது ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் இது ஒரு மிகப்பெரிய சமூக இயக்கம். சமூக இயக்கம்னா என்ன? பெண்களுக்காக, எளிய மக்களுக்காக, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்காக, பிள்ளைகள் படிக்காம இருக்கிறார்கள் பாருங்க, படிக்காம இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, இடைநிற்றல் கல்வியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, கடைக்கோடியில பசைக்காக இயங்கிக் கொண்டிருக்காங்க பாருங்க, அவர்களுக்காக பொதுநல சிந்தனையோடு நாம் சிந்திக்க வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அன்று சொன்னார். அதை கடைபிடித்து கலைஞர் தொடர்ந்தார். இன்று நம்முடைய கழக தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்மோடு இருக்கிறார். அதனாலதான் என் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார். கலைஞர் உரிமை தொகை. பேர் என்ன? கலைஞர் உரிமை தொகை. அந்த பேர்ல உரிமைன்னு வருது பாருங்க. பெண்களுக்கு உரிமைங்கிற பேரே கிடையாது. பெண்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது சில இடங்களில் முன்னாடி. இப்ப நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய கழக தலைவர் கலைஞர் உரிமை தொகைன்னு சொல்லி, என்னுடைய அப்பத்தாமார்கள் அம்மாச்சிமார்கள் உட்கார்ந்து இருக்கீங்க, 1000 ரூபாய் ஸ்டாலின் தருகிறார், என் மகன் தருகிறார், என் பேரன் தருகிறார். என் பிள்ளைகளுக்கு நான் ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்குறேன், ஏதோ ஒரு தீமண்டம் வாங்கி கொடுக்குறேன், ஏதோ ஒரு மருந்து வாங்குறேன் என்று சொல்லி என் பிள்ளை, என் மகன், என் பேரன் என்று நம் கழக தலைவரை, நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்க அம்மாக்களும் எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய திராவிட சித்தாந்தம் எப்படி போகுதுன்னு நீங்க பார்க்கணும். அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடுறது யார் தெரியுமா? இந்த ஒன்றிய பிஜேபி அரசு. எவ்வளவு நமக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க தெரியுமா இந்த மோடி அரசு? அதையெல்லாம் ஒரு தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு எல்லைச்சாமியாக நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். ஏன்னு சொன்னா சட்டமன்றத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் பேசுகிறார். மேலே இருந்து பாம்பு கீழே தொங்கிக் கொண்டிருக்கிறது, கீழே ஒரு அகழி இருக்கிறது, இங்கு அதிபாதாளம் இருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இங்கிட்டு திரும்பினால் நெருக்கடி, இங்கிட்டு திரும்பினால் நெருக்கடி. எங்கிருந்து ஒன்றிய அரசு அவருக்கு என்னவெல்லாம் செய்து தமிழ்நாட்டில் முதலிடத்துல இருக்கும். 17வது இடத்துல இந்த பொருளாதாரத்துல தமிழ்நாடு இன்று முதலிடத்துல இருக்கு, சுகாதாரத்துல முதலிடத்துல இருக்கு, எல்லாத்துலயும் கல்வியில முதலிடத்துல இருக்கு. அடித்தளம் போட்டது யாரு? கலைஞர். 1 கிலோமீட்டர் சமத்துவபுரத்துல இருந்து 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, அதே மாதிரி 5 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி, ஒரு 7 கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளி, அதே மாதிரி ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல்நிலை பள்ளி. இந்த 5 கிலோமீட்டருக்குள்ள பொம்பளை பிள்ளைங்க அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுகளுக்கு உடனே இங்க இருந்து பிள்ளைங்க ரொம்ப தூரம் போய் படிக்க முடியாது. அதனால கலைஞர் யோசிக்கிறார், அந்த இடத்துல ஒரு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியை வச்சிருவோம். அப்ப எப்படியெல்லாம் வியூகம் அமைத்திருக்கிறார் கலைஞர் என்பதை நான் ஒரு இளைய தலைமுறை பிள்ளையாக, எனக்கு தாத்தா வயது, அவரை நான் பார்த்திருக்கிறேன். அவரோடு இருந்து அரசியல் செய்ய முடியவில்லை என்பது எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இதை நான் ஏன் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன் சொன்னா, இந்த சமத்துவபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு பின்னாடி இருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி பிள்ளைங்க, வளரும் இளைய தலைமுறை பிள்ளைகள். இந்த மோடி அரசு திட்டம் தீட்டுது. என்ன தெரியுமா? எங்களுடைய படிப்பை நிறுத்த பார்க்குது. என் பிள்ளைகள் நாளைக்கு டாக்டர் ஆக முடியாது, நாளைக்கு இன்ஜினியர் ஆக முடியாது, இந்த குழந்தை நினைத்த ஒரு அடையாளத்தை அடைய முடியாது. இதுக்கு யாரு தெரியுமா தடுப்பா இருக்கிறா? இந்த ஒன்றிய பிஜேபி மோடி அரசாங்கம் என் பிள்ளைகளினுடைய வாழ்நாளை சிதைக்க பார்க்கிறது. அதுக்கு அடையாளம் நீட் தேர்வுன்னு ஒண்ணு கொண்டு வந்து டாக்டரே இல்லாம நம்ம பிள்ளைங்க வரக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்க. எப்படி சமத்துவபுரமோ அதே மாதிரி ஒரு கீழே கடைசியில இருக்கக்கூடிய ஒரு அரியலூர்ல அனிதான்ற பிள்ளைய நெருப்பு குழியில போட்டு பொசுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பிள்ளை மருத்துவர் ஆகணும்னு நினைச்சிச்சு, முடியல. நீட் தேர்வுல நீ பாஸ் ஆனாதான் நீ வந்து என்ன ஆக முடியும், டாக்டர் ஆக முடியுங்கிறத இந்த மோடி அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. அந்த பிள்ளை, நான் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல மதிப்பெண் இருக்கு, நான் மருத்துவராகி இலவசமாக என் தாய்மார்களுக்கு, வயதில் மூத்தவர்களுக்கு மருத்துவம் பார்க்கணும்னு அனிதா ஆசைப்பட்டுச்சு. ஆனா நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சிச்சு. அந்த நீட் தேர்வுங்கிற ஒரு நச்சு பாம்பை கொண்டு வந்தது யாரு? இந்த மோடி அரசு. இதை கொண்டு வந்து என் பிள்ளைங்க இன்னைக்கு டாக்டரே ஆக முடியாது. இந்த பிள்ளைகிட்ட நீங்க கேளுங்க, மாறுவேட போட்டிக்கு போனேன்னா
உடனே அந்த டாக்டருடைய உபகரணங்களை போட்டுக்கிட்டு நான் டாக்டர் அப்படின்னு சொல்லுவான். திருவிழாக்கு கூட்டிட்டு போங்க, வேற எதையுமே கேட்காதுங்க, அந்த டாக்டர் செட்டை தான் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த டாக்டர் செட்டை வாங்குங்க. அதனுடைய ஆசை அதற்கு முளையிலேயே அதுகளுக்கு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவு வருது. அப்ப அங்க வைக்கிறான் நம்மளுக்கு புரிய, நம்ம பிள்ளைங்க டாக்டர் ஆக கூடாது, அதே போன்று பொறியாளர் எந்த துறையிலையும் நம்ம பிள்ளை வைக்க கூடாது. அதனாலதான் நிதியை நிப்பாட்டுறான். கல்வியில் முக்கியமான ஒரு நிதியை நீ இந்தி படி, நான் உனக்கு நிதி தர்றேன், இல்லைன்னா உனக்கு நிதி தரமாட்டேன்னு மேல இருந்து சொல்றார். அப்ப நம்மளுக்கு எல்லைச்சாமின்னு சொன்னேன் பாருங்க, நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு தகப்பனாக தாத்தாவாக நான் இருக்கிறேன், நீ சென்று போய் படி, உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம் பிள்ளைகளை படிக்க வைத்தவர் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனாலதான் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் நேசிக்கிறோம். இதில் ஒன்னே ஒன்று சொல்லணும், திராவிட மாடல் என்பது என்ன? திராவிட மாடல் என்பது என்ன? இவ்வளவு பெரிய அரசியல் அமைப்பு சட்டத்தால் வலுப்பெற்ற ஒன்றிய அரசு எதுவுமே செய்ய முடியவில்லை. வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், பாலின சமத்துவமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒரு வலுப்பெற்ற ஒன்றிய அரசு ஒன்றும் செய்ய முடியாததை ஒற்றை மாநிலமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு செய்திருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய எல்லைச்சாமி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் என்பதை என் அன்பு மக்கள் நீங்கள் உணர வேண்டும். வருங்காலத்தில் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சரும் நமக்கு ஒரு அரணாக இருப்பார் என்று அவருடைய கையை இறுக பிடிக்க வேண்டும். நம்ம வருவதற்கு முன்னாடி நம்மளுடைய கிழக்கு ஒன்றிய செயலாளரின் நண்பிற்கினிய அப்பா ராஜாமணி அவர்கள் தொலைபேசியில பேசுறாங்க. நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அருகில. என்ன பேசுறாங்க தெரியுமா? என்னை விட வயதில் மூத்தவர். அவர் பேசுகிறார், விரைவாக இந்த கொடிக்கம்பங்களை மாட்டுங்க, காத்துல அவ்வளவு கொடிக்கம்பங்களும் கீழே விழுந்துருச்சு. அங்கிருந்து தகவல் வருது அப்பாக்கு, கொடிக்கம்பங்கள் அனைத்தும் கீழே விழுந்து விட்டது. உடனே அப்பாவினுடைய அந்த வயதுதான் மூத்ததா இருந்தாலும் அவரினுடைய துடிப்பு இந்த கட்சிக்கு எப்படி இருக்குதுன்றதை நான் உணர முடிஞ்சு. என்ன தெரியுமா? உடனடியாக அந்த கொடிக்கம்பங்களை எல்லாம் வேகமா மாட்டுங்கப்பா, வேகமாக மாட்டுங்கள். ஏன்னா மக்கள் உட்கார்றதுக்குள்ள இந்த கொடியினுடைய கம்பங்கள் எல்லாம் நிமிர்ந்து இருக்க வேண்டும்னு அப்பா அதை சொல்லும் பொழுது அந்த கொடியை எனக்கு கழக முன்னோடிகளாக இருக்கவர்கள் எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய நண்பு உடன்பிறப்புகள் கழக நிர்வாகிகளுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நாம் எப்படி கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் நேசிக்கிறோமோ அதே போல நாம் தாங்கி பிடிக்கின்ற கருப்பு சிவப்பு கொடியை நேசிக்க வேண்டும். பல இடங்களில் நான் வருத்தத்தை சந்தித்திருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், எவ்வளவு கருத்தரங்கங்கள் நடக்குது, மாநாடுகள் நடக்குது, பயிற்சி பாசறைகள் நடக்குது, அந்த இடங்களில் எல்லாம் நம்மளுடைய கொடி சில இடங்களில் கீழே கிடக்கிறது. அதை பார்க்கும் பொழுது மனம் வேதனை அடைகிறது. என் அன்பு உடன்பிறப்புகள், எந்த இடத்திலும் நம் கொடி கீழே வீழ்ந்திருக்க கூடாது. ஏனென்று சொன்னால், சமத்துவத்தை, சமூக நீதியை, சமதர்மத்தை, சகோதரத்துவத்தை தாங்கி நிற்கக்கூடிய கம்பீரமான கருப்பு சிவப்பு கொடி எந்த இடத்திலும் கீழே விழுந்து கிடக்க கூடாது, எப்பொழுதும் ஓங்கிதான் இருக்க வேண்டும். தந்தை பெரியார் தொடங்கி பேரறிஞர் அண்ணாவில் இருந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருந்து இன்று நம்மளுடைய காத்து கொண்டிருக்கக்கூடிய நம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தாங்கி, அதன் பிறகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக நம் மக்களுக்காக ஆற்ற வேண்டிய தொண்டுகள் நிறைய இருக்கிறது. இன்னும் மக்கள் எந்த இடத்தில் அமர வேண்டும், அவர்கள் எவ்வளவு உயரத்திற்கு போக வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு உறவுகள், 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது, இதற்கு முன்னாடி நான் நிறைய பேசினேன் பாருங்க, எத்தனை இதை இந்த ஒன்றிய அரசு பண்ணியிருக்காங்கன்றது, இதெல்லாம் உங்க ஞாபகத்திற்கு வந்து வாக்குச்சாவடிக்கு செல்லும் பொழுது நமக்கு அரணாக ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அவர் நம்மளுடைய தளபதியார் மட்டும்தான், அவர் கையை நம்ம இறுக பற்ற வேண்டும். எப்படி கலைஞர் உரிமை தொகை கொடுக்கிறாரு, அதே மாதிரி என் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இன்னும் எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் ஓயாது உறங்காது, வயது 72, ஆனால் மனது இளமை. ஏனென்று சொன்னால், நம் மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஓடோடி கொண்டிருக்கிறார். அவரது கையை மட்டும்தான் நாம் இறுக பற்ற வேண்டிய காலம். என் அன்பு உறவுகள், வயதில் மூத்தோர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி, இந்த தமிழ்நாடு அரசு அழகியலான ஒரு அரசை தாண்டி யாரும் நம்முடைய தமிழ்நாட்டில் இப்படி ஒரு
திட்டங்களை கொண்டு வந்ததில்லை. அதற்கு இந்த மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பெண்ணாக இருப்பவர்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால் கலைஞர் அடித்தளமிட்டார் பெண்களுக்கு. இன்று அந்த பெண் குரல் கொடுத்து நம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்கு இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர இடஒதுக்கீடிலிருந்து அனைத்திலும் நம்மை தாண்டி எவரும், அது அடிமை அதிமுகவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாங்க தான் முதலமைச்சர் சொல்றாங்க பாருங்க, அவங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எங்களுக்கு தான் பனை மரம் ஏற தெரியும்னு சவுக்கு மரத்தை கட்டையா வச்சுட்டு ஏறிட்டு இருக்காரு பாருங்க, அவரை தாண்டி இவர்களை எல்லாம் பார்த்த இயக்கம் இது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி என் பெண்களுக்கு, இதே போல ஆண்களுக்கு, என் வளரும் தலைமுறைக்கு சிறந்த ஒரு திட்டங்களை கொடுத்து வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு